வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேருக்கு கவுட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற வியாதி இருக்குது. ஒரு வகையான மூட்டு வலி சம்மந்தப்பட்டது. கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டயக்னோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன உணவு வகைகள் தவிர்க்க வேண்டும், எது எது சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸில் உணவு என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கவுட் என்பது என்னென்றால், நமது உடம்பில் ஒரு கழிவுப் பொருள் யூரிக் ஆசிட் என்பது உற்பத்தி ஆகிறது. இந்த கழிவுப் பொருள் வெளியேற்றப்படாமல் இருப்பதால் இந்த யூரிக் ஆசிட் உடம்பில் அதிகமாகி முக்கியமாக ஜாயிண்டில் போய் உப்பு படிஞ்சிற மாதிரி படிஞ்சதுனால சில பிரச்சனைகள் வருகிறது. முக்கியமாக மூட்டு வலிகள் வருகிறது. இவங்களுக்கு டயட் ஒரு மிக மிக பிரச்சனை. என்ன டயட் சேர்த்துக்கிடணும், என்ன டயட் சேர்க்கக்கூடாது என்பது உங்களுக்கு கவுட் வந்த நாள்லேருந்தே தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய மருத்துவரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இது ஒரு பரவலான ஒரு அறிவுரைக்காண்டி இந்த வீடியோ. இந்த யூரிக் ஆசிட் ஆர்த்ரோபதி அல்லது கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் என்பது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 அல்லது 2 பேர் ஒவ்வொரு 1000 மனுக்கும் இருக்கிறது. ஸோ இது ஒரு காமனான டிசீஸாக இருக்கிறது. மூட்டு வலிக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. உங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் லெவல் எல்லா ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ஒரு யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணுவோம். இது 7க்கு மேலே இருக்கும்போது ஆர்த்தரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணப்படுகிறது. சிம்டம்ஸும் அவங்களுக்கு இருக்கும், அறிகுறிகளும் இருக்கும். மிக முக்கியமான காரணம், இந்த யூரிக் ஆசிட் அதிக அளவு உடலில் தயாரிக்கப்படுகிறது. அந்த தயாரிப்பு என்பது சில உணவு வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது மிக அதிக அளவு யூரிக் ஆசிட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த உணவு யூரிக் ஆசிட் அதிகம் தயாரிக்கப்படாத உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் இந்த கவுட் சிம்டம்ஸ் குறைவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. மாத்திரைகள் மட்டும் சாப்பிடுவது அல்லாது இதையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கணும். சொல்லப்போனால் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். எந்த உணவு வகையில் அதிக அளவு யூரிக் ஆசிட் தயாரிக்கப்படுகிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரிக் ஆசிட் என்பது நாம் உட்கொள்ளும் உணவில் பியூரின் என்பதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த பியூரினோட கழிவுப் பொருள் தான் யூரிக் ஆசிட். அப்போ எந்த உணவில் பியூரின் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சியில், முக்கியமான ரெட் மீட் அப்படிங்கிற இறைச்சியில் அதிகமாக இருக்கிறது. இந்த நான் வெஜிடேரியன் அதிக அளவு சாப்பிடுவருக்கு ஃபிஷ் போன்றவற்றில் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக லிவர், கிட்னி இது போன்ற இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கு இந்த பியூரின் அதிக அளவு இருக்கிறது. ஸோ இவங்க எல்லாமே முடிந்தளவு இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் அதிக மது அருந்துவர்களுக்கு இந்த பியூரின் அதிக அளவு உடம்பில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக யூரிக் ஆசிடும் அதிகமாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகர் பொருட்கள், அதிக இனிப்பு பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்வது, பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது, சுகர் அதிகமாக உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த கவுட் அதிக அளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக கொழுப்பு பதார்த்தங்கள் நிறைந்த ஆர்கன் மீட், ரெட் மீட் அவற்றை தவிர்க்க வேண்டும். எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய எதை எடுத்துக்கலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் தைரியமாக எடுத்துக்கலாம். ரைஸ் போன்றவை, சாதம் வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். பிரெட் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். எது எது லோ ஃபேட், லோ சுகர் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். சீரியல்ஸ், நட்ஸ் போன்றவை தாராளமாக எடுத்துக்கலாம். காஃபி என்பது ஓரளவு இந்த பியூரின் அளவை குறைக்கும், அதாவது யூரிக் ஆசிட் அளவை எளிதாக குறைக்கக்கூடிய ஒரு இது. ஸோ காஃபி என்பது அளவோடு சாப்பிடலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு கவுட் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்கள் மிக முக்கியமாக இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும், ஆல்கஹாலை தவிர்க்க வேண்டும், அதிக இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும், ஏரேட்டட் ஃபுட், குளிர்பான பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும். ஸோ வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸ், சில பழ வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். அதிக அளவு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய ரைஸ், கோதுமை போன்றவை எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ்களுக்கு உண்டு பண்ணுவதில்லை. இது ஒரு தெளிவுபடுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.